morning students. So basic properties of charge நம்ம பார்த்திருந்தோம். அதுல லாஸ்ட்ல quantization of charge. So அதுக்குரிய ஃபார்முலா நம்ம பார்த்திருந்தோம். என்ன ஃபார்முலா நம்ம பார்த்திருந்தோம்? Q is equal to NE அப்படிங்கிற பார்த்திருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம்னா 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் தான் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போது நம்ம அதுக்குரியதுக்கு ஏற்ற அப்படி ரொம்ப சிம்பிளான கான்செப்டை நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போயே கிளாஸ் எடுக்கும்போதே அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஓரளவு பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியவும் ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் அது எந்த ஃபார்முலாவை டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அப்போ எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணுங்கிறதும் ஓரளவு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கேட்டகரி. ஆர் நீங்கள் லாஸ்ட்டாகவே நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மொத்தமாக பார்க்குறது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படின்னா என்னோட பர்சனல் நீங்கள் இந்த மாதிரி டாபிக் பார்க்கும்போது அடுத்தடுத்து உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்த்துடணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கவனிங்க. Calculate the number of electrons in 1 coulomb of negative charge. ஓகேவா? இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். Calculate the number of electrons. ஓகேவா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 coulomb of நெகட்டிவ் சார்ஜோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜுக்கு வேல்யூ என்ன? Q which is equal to NE அப்படிங்கிறது இருக்கும். Q is equal to NE. இப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா? Q அப்படிங்கிறது சார்ஜோட வேல்யூ, N அப்படிங்கிறது இண்டீஜர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் E எதை மென்ஷன் பண்ணியிருந்தோம்? E is the fundamental unit of charge. It has the ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.6 × 10⁻⁻19 கூலும். இது ஸ்டாண்டர்டா நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்கே டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்க, அதாவது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 1 கூலுமோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 1 கூலும்ட்டு, அதாவது சார்ஜோட வேல்யூ மட்டும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? N வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம்? இந்த E ஈக்குவல் அந்த சைட் போகும்போது டிவைடில் மாறும். அப்போ Q / E அப்படின்னு இருக்கும். இப்போ வேல்யூஸ் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. Q is equal to 1 coulomb அண்ட் E வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு 1.6 × 10⁻⁻19 கூலும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணுறதுல நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாங்கிற கவனிங்க. ஃபஸ்ட்டு 10⁻⁻19 இருக்கா, டிவைடுக்கு மேலே போகும்போது மல்டிபிளாக மாறும்போது 10⁻+19 மாறும். ஓகேவா? 10⁻+19 மாறும். அப்போ இங்கே இருக்கிறது என்ன? 1/1.6 மட்டும்தானே இருக்குது. 1/1.6 மட்டும் இருக்கு. இப்போ இதில் இந்த கீழே பாயிண்ட்ல இருக்கா, அதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேலே 1ங்கிற வேல்யூவும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அதே போல் 1.6ஐயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ என்னவா மாறும்? இங்கே மேலே 1 × 10 10ன்னு மாறும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1.6 × 10 16 அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிட்டீங்க? இந்த வேல்யூவை நீங்கள் பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே 10⁻+19 அப்படியே தான் இருக்குது. இந்த 10/16 இதை மட்டும் நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 2ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 5ன்னு வரும், இங்கே 8 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 5/8ன்னு இருக்கா. இதை நீங்கள் எப்படி நீங்கள் சிம்பிளை பண்ணலாம்? இப்போ 5ல் வந்துட்டு 8 அடங்காது. அப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு 0 சேர்க்கும்போது 0. நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? 0.ன்னு. நெக்ஸ்ட்டு இப்போது 50ல் எத்தனை 8 இருக்கா? 6 டைம்ஸ் இருக்கா? 6×8 6 அப்படின்னு நோட் பண்ணுறேன். பேலன்ஸ் என்ன வரும்? 48 போக 50ல் 48 போக பேலன்ஸ் 2 தான். அப்போ நம்ம 20 நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 0 சேர்த்து 20 சேர்த்துக்கலாம். 20ல் எத்தனை 8 இருக்குது? 2 டைம்ஸ் இருக்கும். 16 நம்ம சொல்கிறோமா? பேலன்ஸ் என்ன? 4ல் ஒரு 0 சேர்த்தோம்னா 40. அப்போது 5 × 8 14 கிடைக்கும். அப்போ 5 கிடச்சிருச்சு. அப்போது 50/8 அப்படிங்கிறத நம்ம சிம்பிளை பண்ணும்போது 0.625 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ என்ன? 0.625 × 10⁻19 கூலும். இதுதான் கிடச்சிருக்கு. இப்போது இங்கே இந்த 0 பாயிண்ட்லையும் ஸ்டார்ட் ஆகாமல் நீங்கள் ஒரு இது நம்பரில் ஸ்டார்ட் ஆகுன்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரே ஒரு 10ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, இந்த வேல்யூவை ஒரே ஒரு 10ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 6 பாயிண்ட் வரும். 6.25.
இப்போ நம்ம எந்த 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், இங்கே 19 10 இருந்திருக்கு, அதில் ஒரு 10 இங்கே மல்டிபிள் பண்ணதுனால 6.25 கிடச்சது. அப்போது அந்த 1 இங்கே குறைஞ்சிரும். ஓகே, ஒரு 10 குறைஞ்சி அப்படின்னா 10^18 கூலும் வரும். இதுதான் இதற்கான ஆன்சர். 6.25 × 10^18. இது தெரியாதவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அழகாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து போக போக மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இதை நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு இதான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியாது. அதனால தான் நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கூலும் லா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம்.